நீலகிரி, கடலூர், திருவள்ளூர், விழுப்புரம் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு நிறுவனம் எச்சரிக்கை. இதுவரை ஈர்க்கப்பட்ட வெளிநாட்டு முதலீடுகளின் நிலை என்ன? வெள்ளை அறிக்கை வெளியிடுமாறு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அன்புமணி வலியுறுத்தல். அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் தேர்வு செய்யப்பட்ட 21 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் ஸ்டாலின். தெருநாய்களை அகற்ற வேண்டும் என உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு மேனகா காந்தி எதிர்ப்பு. குரங்குகள் வந்தால் என்ன செய்வீர்கள் என கேள்வி. திருவாரூரில் இருசக்கர ஊர்தியில் சென்றபோது நாய் குறுக்கே வந்ததால் ஏற்பட்ட விபத்தில் நிர்மல்ராஜ் என்ற இளைஞர் பரிதாபமாக உயிரிழப்பு. உச்சநீதிமன்றம் கூறியபடி பாலாறு மாசுபடுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் துரைமுருகன் உறுதி. வத்தலகுண்டு அருகே வைகை அணையில் இருந்து கால்வாயில் தண்ணீர் திறக்க கோரி வணிகர்கள், விவசாயிகள் சார்பில் கடையடைப்பு போராட்டம். திருவாரூர் மாவட்டம் காட்டூர் பொற்பவள காளியம்மன் கோவிலில் நடைபெற்ற காளிக்கட்டு திருவிழாவில் திரளானோர் பங்கேற்று வழிபாடு. வந்தவாசியில் சமையல் எரிவாயு கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தில் சீனிவாசன் என்பவரது குடிசை வீடு எரிந்து நாசம். பெரம்பலூர் மாவட்டம் கத்தாழைமேடு கிராமத்தில் சேரும் சகதியுமாக காணப்படும் சாலையை சீரமைக்குமாறு அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை.